ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு சூப்பரான கப்பல் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரியிற மாதிரி நேரிடுது. ஆனால் தன் காதலி தன்னை ஏமாற்றிட்டு போயிட்டாளாக்கன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு பயங்கரமான டார்ச்சர் கொடுக்குறான். இது தாங்க ஸ்டோரி. சரி வாங்க மித்ததை நம்ம ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்மளை காட்டுறது நம்ம ஹீரோ தாங்க. இவன் பேர் தான் சான். இவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் போல் இருக்குது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா. இவ பேர் யானி. இவ தான் நம்ம ஹீரோட லவ்வர் போல் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்லபடியாக ஹார்ட் சர்ஜரி ஆகி நீங்கள் திரும்பி வருவீங்க. கண்டிப்பாக நம்ம வந்தோடனே நம்ம 2 பேரும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்குவோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்காக நானும் என்னோட வயிற்றில் குழந்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அவனை உள்ளே அனுப்பிட்டு இங்கே வெளியே அழுதுகிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோ பெரிய பணக்காரன். ஆனால் நம்ம ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும் போல இருக்குது. அதுக்காக தான் நம்ம சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன தைரியம் தான் நீங்கள் நின்றுக்கிட்டு இருப்பா, எல்லாம் ஒன்னால தாண்டி, ஒன்னால தான் என் பிள்ளை என்ன வேண்டாம், என் சொத்தெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு வந்தான். ஆனால் என்ன தைரியம் தான் எங்கள் ஹாஸ்பிட்டலே என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண நீ கூட்டிகிட்டு வந்திருப்பா. அதெல்லாம் பண்ண முடியாது. நீ அவனை விட்டு பிரிஞ்சு போனால் மட்டும்தான் என் பையனுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண அலோவ் பண்ணுவேன். இல்லாட்டி வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஐயோ எங்களோட உயிர் ஆபத்தான நிலைமையில் இருக்குது. இப்போதைக்கு வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ காசு நம்மள்ட்ட இல்லை, என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொன்னோன்னா நீ என் பையனை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவாக ஓடி வர என்னாச்சு, எதுக்காக சர்ஜரி பண்ணுற நேரத்தில் என்னை விட்டுட்டு போகிறா, யாராவது உன்னை கம்பல் பண்ணாங்களா, என்னை பிரிய சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா எதுவுமே வெளியில் சொல்லாமல் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பெரிய பணக்காரன் ஏதோ வசதியாக வாழலாம்னு சொல்லிட்டு உங்க கூட வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா போட்ட கண்டிஷனால் நீ நானும் கஷ்டப்பட்டு வெளியே வந்தான். ஆனால் வந்தது இல்லாமல் இப்போ உனக்கு ஹார்ட் சர்ஜரி அது இதுன்னு சொல்கிறாங்க. நீ ஹாஸ்பிட்டலில் என்ன தான் பேசி இப்போதைக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பின்னாடியே எல்லா அமௌண்ட்டையும் நீ கட்டுறேன்னு சொல்கிற. ஆனால் நீ சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் உன்னோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கட்டவே சரியாக போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் நீ எப்படி என்னையும் என் குழந்தையும் வச்சு நல்லா பாதுகாக்குவா. அதனால் எனக்கும் உனக்கும் ஒத்து வராது. அதனால் நான் உன்னை விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காரில் ஏற போகிறலாம். நம்ம ஹீரோ நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நிச்சயமாக நீ ஏன் இருக்க மாட்டா, ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு, அதுதான் உங்களுக்கு நல்லது, இனிமேல் எனக்கும் உனக்கும் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவளும் ரொம்ப கோவமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு காரில் ஏறி போய்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவை நம்பவே முடியல. யானே நீ நிச்சயமாக இந்த மாதிரி பொண்ணே கிடையாது, ஏன் என்னை விட்டுட்டு போகிற, என்னை விட்டுட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி அவனுமே அழுதுகிட்டே கார் பின்னாடி ஓடி வரான். பாவம் நம்ம ஹீரோயினுமே காரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. வேறு வழியிலே என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு அதுக்காகத்தான் இந்த மாதிரி முடிவு எடுத்துகிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டே அப்படி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே ஓடி வந்தவன் அதுக்கு மேலே அவனால் ஓடி வர முடியல. அவனுக்கு ஹார்ட் பெயின் வந்துடுது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துடான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே லேபர் பெயின் வந்துருக்கு போல இருக்குது. அவளுக்குமே இது நிற மாதம் தான் போல இருக்குது. அப்போ தான் அவங்க அம்மாவும் ஓடி வராங்க. டே சான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, வாடா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதோட நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அவங்களும் ஆப்ரேஷன் பண்ணி அவனை அப்ராடுக்கு அனுப்பிட்டாங்க போல இருக்குது. இது நடந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் அப்போ தான் இங்கே ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் யதார்த்தமாக அப்படியே டிவி பார்க்குறா. பார்த்தா அங்கே நியூஸில் வருது, அதாவது சான் 6 வருஷம் கழிச்சு அப்ராட்லேருந்து இப்போ தான் சீனா வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த நியூஸ்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. என்னது, அப்ராட்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்களா, இத்தனை வருஷமாக நான் உங்களை மீட் பண்ணாமல் இருந்தேன், எங்கே உங்களை நான் மீட் பண்ண வேண்டியதாக வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா ஸ்கூலில் கால் வருது. அதாவது உங்கள் பொண்ணு யாரோ ஒரு பையனை அடிச்சிட்டா, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இது கிட்ட அவசரமாக வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவள் குட்டி பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அங்குள்ள மிஸ்ஸும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் நீ மார்க்கை நீ அடிச்சிருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பையன் பெரிய பணக்கார விட்டு பையன் போல இருக்குது. அதுக்காக அவனுக்கு சப்போர்ட்டாக அந்த டீச்சரும் அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பொண்ணு பேர் ஸ்வீட்டி. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வர என்னாச்சு, எதுக்காக என் பொண்ணு அடிக்கிறீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு தேவையில்லாமல் இந்த பையனை அடிச்சிட்டாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியுமா, எவ்வளோ பெரிய பணக்காரன் பையன் தெரியுமா, இந்த மாதிரி பணக்கார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் ஏதோ யார்ட்டையோ கையில் விழுந்து காலில் விழுந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி இந்த ஸ்கூலில் உங்கள் பொண்ணை சேர்த்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் பொண்ணு பார்த்தீங்களா எந்த பையனே எப்படி கோங்கி அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஸ்வீட்டியை பார்த்து கேட்குறா. ஸ்வீட்டி நீ எதுவும் பையனை அடிச்சியாமாண்டே, இல்லை இவன் தான் என்னோட டாய்ஸை தூக்கி வீசினா
பேசினாமா, அதனால தாம்மா நான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொன்னோன்னே, நம்ம ஹீரோயின் சரி என் பொண்ணு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் அவன் பேர் மார்க் அந்த மார்க்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற நம்ம ஹீரோயின். ஆனால் அந்த பையனும் இல்லை இல்லை எங்கள் அப்பாவை கால் பண்ணி கூப்பிடுங்க, இந்த பொண்ணு கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது, இல்லாட்டி நானும் படிக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வேண்டாம் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே பாவம் மண்டிட்டு கெஞ்சிட்டான் அந்த பையன்ட்ட. இவங்களாம் எந்த காலத்தில் இருக்காங்க? ஒரு ஸ்கூலில் நடந்த சின்ன குழந்தை விஷயத்துக்கெல்லாம் குழந்தைங்க காலில் விழுந்து பெரியவங்க கெஞ்சுவாங்களாம் என்ன? இந்த ட்ராமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த பையனும் அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பாவை கூப்பிடுங்க, இந்த பொண்ணை என்னை தள்ளி விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். ஆனால் நம்ம இன்னும் ஐயோ என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு, அவளை நான் கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா வேறு யாருமே இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் நம்ம ஹீரோ சான் தான் அங்கே வராரு. நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையன் மார்க் என்னோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோ ஃபேஸை பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ட்வின்ஸ் போல் இருக்குது. இவளுக்கு தான் உடனே லேபர் பெயின் வந்துருமே, இவளுக்கு டெலிவரி ஆகி அழகான 2 குழந்தைல பெற்றுடுப்பா, ஆண் ஒன்று பொண்ணுன்ட்டு. ஆனால் அந்த நேரம் பார்த்தா உங்கள் மாமியாரும் வந்துடுவாங்க, வந்துட்டு இந்த பையனை மட்டும் தூக்கிக்கிடுவாங்க. ஏன்னா இது எங்கள் குடும்ப வாரிசு, அதனால இந்த குழந்தைய நான் தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுமே எவ்வளோ கெஞ்சுவா, ப்ளீஸ் என் குழந்தைய எனக்கு கொடுத்துருங்கட்டு. ஆனால் அதுக்கு அவங்க மாமியாரா இது எங்கள் குடும்ப வாரிசு, கண்டிப்பாக இந்த வாரிசை நான் தான் வளர்க்குவேன், அதுவும் இல்லாமல் பிறந்த 2 குழந்தைல ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு என் பையன்ட்ட சொல்லிடுவேன். இதேமாரி நீ ஏதாவது உண்மையை சொல்லிட்டு வந்து நின்றா அவ்வளோத்தான், உன்னையும் உன்னோட இன்னொரு குழந்தையும் சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதையாக இருந்துரு, என் எக்காரணம் கொண்டு இந்த உண்மை என் பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே மிரட்டிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையே தெரிய வருது, இந்த குழந்தை தான் நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பையனும் சொன்னான், அப்பப்பா நீ வந்துட்டியா, இந்த பொண்ணு என்னை வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டா, என்னை அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ யார் இந்த பொண்ணு, எதுக்காக என் பையனை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ அப்படி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம ஹீரோயினுமே திரும்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனுமே பக்கத்தில் வந்து யானி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் யானி இல்லைன்னு சொன்னேன்னா அவனை டக்குன்னு ஃபேஸை திருப்பி பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த ஃபேஸை நான் மறக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவ தானே நீ, உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சவன் இப்படி பிடிச்சோன்னா ஆனால் அந்த குழந்தைய விடுங்க விடுங்க எங்கள் அம்மாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கையை கழிச்சு விட்டோன்னா நம்ம ஹீரோ கையை டக்குன்னு எடுத்தோம் அந்த குழந்தை கீழே விழுந்துருது. அப்போ தான் அவனும் பார்க்குறான், என்னது இது உன் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறான் ஃப்ளாஷ்பேக்கில். நம்ம ஹீரோயின் வயிற்றுல தான் ட்வின்ஸ் இருக்கும்ல, அப்போ நம்ம ஹீரோயினுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பொண்ணுக்கு பேர் ஸ்வீட்டின்னு வைக்கணும், பையனுக்கு வந்து மார்க்குன்னு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே இப்போ ஸ்வீட்டின்னு கூப்பிட்டோன்னா அவன் நம்ம ஹீரோ வந்து என்னது ஸ்வீட்டியா, இவ என் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பக்கத்தில் உட்காருவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை இவளுக்கு வயசு இப்போ தான் 5 ஆகுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ உங்கள் பொண்ணு இல்லை, இது என்னோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களே உன்னோட ஒரு குழந்தை வந்து இறந்து போச்சுட்டு. அதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே இது என் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் இந்த பொண்ணு என் பையனை அடிச்சிருப்பா, அதனால இந்த பொண்ணுக்கு இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா, ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, என் பொண்ணு கஷ்டப்பட்டு இந்த பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், ப்ளீஸ் என் பொண்ணை வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போனா நீ மண்டிட்டு என்கிட்ட கெஞ்சி நான் வேணா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லணும்னா நம்ம ஹீரோயினும் அதோட மண்டிட்டு கெஞ்சிரா, ப்ளீஸ் என் பொண்ணை இங்கேயே படிக்க அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் சரி சரி இருந்து தொலைட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் அவன் பையனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் அந்த குழந்தைய ஏமா இந்த அங்கிள் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு குழந்தைய மயக்கப்பட்டு விழுந்துருது. ஏன்னா அந்த குழந்தைக்குமே வந்து அவங்க அப்பா மாதிரி ஹார்ட்டில் பிரச்சனை போல இருக்குது. ஆனால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நான் எத்தனை தடவை சொல்கிறது இந்த குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, சீக்கிரம் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்ட்டு, அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. சார் நானும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கு கேட்குற அமௌண்ட்டு தான் என்னால் தோது பண்ண முடியலன்ட்டு, நீங்கள் உடனே பண்ணி ஆகணும், ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனை போயிட்டு அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது சர்ஜரிக்கு, நீ அதை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோயின் போவான், நான் என்ன பண்ணுவேன்னு அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அவன் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பான் போல இருக்குது. அப்போ தான் அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சார் அவன் மேடம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஆள் வந்து ஒரு ஃபிஷ் ஷாப் வச்சுருக்காங்க, அவங்களோட பொண்ணு தான் இது, ஏன்டா இந்த பொண்ணுக்கே வந்து இப்போ தான் 5 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு உண்மையில மேரேஜ் பண்ணிக்கிட்டாளா, அந்த குழந்தை தான் இதா அப்படின்ட்டு. ஆமாம் சார், அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம்ட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ஏதோ சர்ஜரி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து சர்ஜரி பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஓ அப்படியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்களா, ஆனால் அந்த பொண்ணை உள்ளே வந்து அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் சரி சார் நீங்கள் சொன்னபடியே நானும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜரும் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதோட நம்ம ஹீரோ உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்திருக்கான். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறா. இந்த பொண்ணு பேர் தான் ரோசி. இவங்க அப்பா தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹார்ட் டொனேட் பண்ணது போல இருக்குது. அதனால நம்ம ஹீரோட அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணணுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால இவளை அவாய்ட் பண்ணுவோம். அவளும் நீங்கள் வந்துட்டீங்களா அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவளும் சொல்லும்போது நம்ம ஹீரோ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த நேரம் பார்த்தா டாக்டர் உங்கள் ஹார்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஹார்ட் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை கூட்டிகிட்டு ஓடி வரா. ப்ளீஸ் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி. அப்பா பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறான். என்ன நீ இங்கே வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் இல்லை, என் குழந்தைக்கு வந்து இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், ப்ளீஸ் அதுக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்து என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை நான் எதுக்கும் உன் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அலோவ் பண்ணணும், அதெல்லாம் முடியாது, அப்படி நான் அலோவ் பண்ணுறதா இருந்தால் நீ வேணால் மண்டிட்டு கெஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின்மே உடனே மண்டிட்டு கெஞ்சிடா. எதுக்காக அடிக்கடி இப்படி மண்டிட்டு கெஞ்சின்னு சொல்கிறாங்களா. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரோசி ஐயோ இவ்வளோ நம்பாதீங்க, எப்பேற்பட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் மறந்துட்டீங்களா என்னன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் எதையுமே மறக்கல, எல்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் எதுக்கு உன் குழந்தைய காப்பாற்றினேன், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோனா ப்ளீஸ் என் மேலே கோவத்தை என் குழந்தை மேலே காட்டாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோவோ அப்படியே அப்போனா நீ மண்டிக்கிட்டே இரு, நான் வேணா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இந்த ரோஸையும் பின்னாடியே வராள். ஆனால் நம்ம ஹீரோவை டக்குன்னு கையை எடுத்துட்டு தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அதுவும் இல்லாமல் என் விஷயத்தில் என் தலையிடான்னு சொல்லிட்டு அவனும் காரில் ஏறி உட்காரான். இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு பாவம் மனசு கேட்கல. என்ன அவள் இன்னுமா வந்து மண்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க மேனேஜர் ஆமாம் சார் அவங்க இன்னும் மண்டிக்கிட்டு தான் இருக்காங்கன்ட்டு. ஆனால் இதெல்லாம் கேட்கல நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி டாக்டரை சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். பாவம் நம்ம ஹீரோ என்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி அழுதுகிட்டே இருக்க, என் குழந்தைய யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சீஃப் டாக்டரும் வராரு. வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதாம்மா, நான் உன் குழந்தைய என்ன எதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு உன் குழந்தைய இப்போ நான் அட்மிட் பண்ணியிருக்கேன், கவலைப்படாத நான் சர்ஜரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர் ரொம்பலாம் வேண்டாமா, நீ வந்து ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் சரி நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன், நீ குழந்தைக்கு சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த டாக்டரும் சரி அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த டாக்டரும் யோசனை பண்ணுறான், இந்த உதவியெல்லாம் வந்து சேனலாம் பண்ண சொல்கிறாரு, ஆனால் எதுக்காக உண்மையை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான்னு தெரியல. சரி நம்மளுக்கு எதுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் அங்கேருந்து போகிறாரா. அப்போ தான் அங்கே ஒருத்தன் ஓடி வரா. இவன் பேர் தான் ஜின், அதாவது இவன் தான் நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி போலியாக 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கிட்டு ஃபேக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை ஓடி வந்து என்னாச்சு ஸ்வீட்டி நல்லா இருக்கலான்ட்டு. நல்லா இருக்காங்க, டாக்டர் செய்த உதவியால் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ நம்மளால் 2 லட்ச ரூபா மட்டும் தான் ஏற்பாடு பண்ண சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி என்னால் முடிஞ்ச இந்த 50,000 வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ வேண்டாம், நீங்கள் எனக்காக எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பொய்யா ஃபேக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கீங்க, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுத்துருக்கீங்க, இன்னும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி எனக்கு சொந்தமாக ஒரு கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்கீங்க, எதுக்கு வேண்டாம், நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தயங்கிறான். ஆனால் அதுக்கு அவனா இல்லை நீ என் ஃப்ரெண்டு, இது கூட நான் பண்ணாமல் இருந்தால் எப்படி, இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்பப்போ பார்ட் டைமாக வந்து ஏதாவது இந்த கிளப்பு பப்பு அந்த மாதிரி இதில் வந்து வயலின் வாசிப்பா போல் இருக்குது. அப்போ தான் இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களா, அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடா இன்னும் நீ மூடு அப்செட்டாகவே இருக்கா, என்னாச்சு, சரி உன் மூடை மாற்றுற மாதிரி இங்கே நான் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதாவது அவங்க சூப்பராக வந்து வயலின் வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா. ஆனால் அங்கே வந்து நிற்கிறது நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் அவங்களெல்லாம் பார்த்தோன்னா சரி நான் ஏதாவது தப்பான ரூம்புக்கு வந்துட்டேன் போல இருக்குன்ட்டு. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியுமே பார்த்துட்டு இது யானி தானே, ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்களுமே இப்போ தான் கவனிக்கிறோம், இவ இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ தான் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ சரி நான் வரேன் இங்கேருந்து சொல்லிட்டு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ நீ போகக்கூடாது, இங்கே வயலின் வாசிக்க தானே வந்தால் வயலின் வாசி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு உள்ளே வர. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சரி எங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாட்டை வந்து நீ வயலின் வாசித்து காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்கிறா. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும், இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ண எனக்கு வந்து அலர்ஜி, நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டியா, உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணால் நிறைய பணம் தரேன், அந்த பணத்துக்கு தானே ஆசைப்பட்டா, இப்போ இந்த பணமெல்லாம் உனக்கு தரேன், ஆனால் நான் சொன்னபடி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, இது எனக்காக ஒரு பெக்கு குடி, இது அவனுக்காக ஒரு பெக் குடி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பணத்தையெல்லாம் நம்ம ஹீரோயின் மூஞ்சில தூக்கி அடிக்கிறான். பாவம் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம்
அதெல்லாம் முடியாது, இங்கே வந்துட்டீல உன்னை நாங்கள் விட மாட்டோம், ஒழுங்காக ட்ரிங்க்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கம்பல் பண்ணிவிட்டு என்ன ரொம்ப ஓவராக நல்லவமாக நடிக்கிற அந்த பணம் வேணும்னு சொல்லிட்டு தானே என்னை விட்டுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி கோவம் அவனுக்கு. நம்ம ஹீரோயினா ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காளா. இதெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பார்த்துக்கிட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கோவம் தாங்கலை, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கே உள்ள ஒரு பாடி கார்டை கூப்பிட்டு டே நீங்கள் வா, இவளுக்கு மட்டும் ஒரு கிஸ் கொடு, நான் உனக்கு 1 மில்லியன் தரேன் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே நிற்கிறா அதிர்ச்சியா. உடனே அவனும் ஓகே சார் நீங்கள் கண்டிப்பாக சொன்னபடியே நான் செய்கிறேன்டா, போய் அவளுக்கு கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லனா. உடனே அவனும் ஆசையாக நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க வரான். நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. ஐயோ வேண்டாம் நீ விட்டுடுங்கன்னு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் பொறுக்காதே, என்னதான் கோவமா இதுன்னு பண்ணுவாங்க, பின்னாடி அவங்க தானே பாசம் கட்டுவாங்க. அவன் நெருங்கி அப்படி வந்தோன்னே அவன் டக்குன்னு அந்த பாடி கார்டை எடுத்துட்டு என்ன தெரியும் தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் கொடுக்க போவா. ஒழுங்கு முறையாக எல்லாருமே எந்திரிச்சு இங்கேருந்து போங்கடா அப்படின்னு சொன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவனுக்கு என்னாச்சு பைத்தியமாக பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோவா உனக்கு 1 மில்லியன் தரேன், ஆனால் நீ இன்னைக்கு என்னோட ஸ்டே பண்ணணும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னடி ஓவராக நல்லவ மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படி வலுக்கட்டாமல் கிஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் டக்குன்னு தள்ளி விட்டு ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, எனக்கு உங்கள் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக கோவமாக அங்கேருந்து போகிறாளா. உடனே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ கண்டிப்பாக என் காலில் விழுந்து கெஞ்ச வைக்கிறவனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டே வெளியே வந்துக்கிட்டு இருக்காளா. ஆனால் அங்கே பார்த்தா 2-3 பேர் குடிகார பசங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போகிறாங்க. இவளை கடத்த சொன்னதே அந்த ரோசி தான் போல இருக்குது. தேவையில்லாமல் நீ மறுபடியும் சேனல் லைஃப்பில் வர, நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், அவர் எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருந்தானா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கான எங்கே இப்போ தானே இங்கே வந்தா, அதுக்குள்ளே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தா அவளோட ஸ்லிப்பர் மட்டும் கிடக்குது. ஆனால் டக்குன்னு மேனேஜருக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்கிறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் முழிப்பு வருது, நீங்கள் எல்லாம் யாரும் எதுக்கா என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா டே இந்த பொண்ணு முழிச்சிட்டாடா, வாங்க நம்ம போய் நம்மளோட வேலையை பார்க்கலாம், வாமா கொஞ்சம் நேரம் நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் பக்கத்தில் வந்தா. நம்ம ஹீரோயின் அவனை போட அங்கிட்டு பார்க்க அப்படிங்கிற மாதிரி எட்டி உதச்சிடா. ஆனால் அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து அடிக்கிறாங்களா, பாவம் அந்த அடியிலேயே நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமே வந்துடுது. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கே வந்தவன் அங்கே உள்ள எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலாம். நம்ம ஹீரோயுமே மயங்கி விழுந்துடா. உடனே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடான் போல இருக்குது. உடனே டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியில் மயங்கி இருக்காங்க, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன், ஆனால் யாரும் எக்கார்த்த கொண்டு என்னோட ரூம்பு பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரூமில் பூட்டி வச்சுட்டு இவனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ளவங்களாம் யார் இந்த பொண்ணு, இது வரைக்கும் இந்த மாதிரி சார் எந்த பொண்ணுமே கூட்டிகிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது, நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்துட்டு கதவு திறங்க, யாரும் என்னை பூட்டி வச்சிருக்கா, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காளா. அப்போ வெளியில் விளாண்டுக்கிட்டு இருந்தா அவங்க பையன் அந்த மார்க்குன்னு, யார் நீங்கள் எதுக்காக கதவை தட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவன் குழந்தையோட வாய்ஸை கேட்டு அப்படியே அழுகிறா. நீங்கள் என்னோட பையன், ஆனால் அது கூட நான் சொல்ல முடியாது வெளியில், தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த மாமியார் வந்தவ உள்ள யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அங்கே உள்ள மேடும் சொல்கிறாங்க, சார் தான் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்னது பொண்ணா, மார்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் அந்த பக்கம் விளாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த பையனும் சரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி போகிறோன்னா சரி ரூம் கீ எங்கே இருக்குது திறந்து விடுன்னு சொன்னோன்னா இல்லை சார் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம் சொன்னா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல, ஒழுங்காக அந்த கீயை கொடு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மிரட்டி கேட்டோன்னா அந்த மேடும் சரிஞ்சுட்டு அந்த கீயை எடுத்து கொடுத்தோன்னே ஆனால் அவங்களும் அப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தோன்னே நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடுது, என்னது நீ எதுக்கடி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி என் பையனை மறுபடியும் மயக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாங்களா. ஏன்டி நான் தான் உனக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கல என் பையனை எக்காரத்தை கொண்டு பார்க்கக்கூடாதுன்னு, திரும்ப வந்துட்டியான்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை என் பொண்ணுக்கு உடம்பு முடியலை, அதுக்காகத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மற்றபடி உங்கள் பையனை நான் எதுவுமே பண்ணலை, நான் எதுவுமே பேசுகிறேன்ட்டு. உன் பொண்ணுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன, ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே வரிசையும் என்னோட பேரை மட்டும்தான், அதனால் எக்காரத்தை கொண்டு உன் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது, அதுவும் நம்ம இனிமேல் அவன் கண்ணிலே படக்கூடாது, இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ வந்தவன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு கேட்டோன்னா, இதுக்கூட அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி ரூமில் அடைச்சி வச்சுக்கிறா, இவன் யாருன்னு தெரியுமில்ல, இவன் அன்னைக்கு உன்னோட ஹாஸ்பிட்டல் அதை விட்டுட்டு ஓடினவ தானே, அவளை எதுக்கூட கூட்டிகிட்டு வந்துக்கிறான்னு சொன்னால் அது எல்லாம் எனக்கு தெரியுமா, ஆனால் நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்துக்கிறீங்க, பேசாமல் நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவா நீங்கள் ப்ளீஸ் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னால் சரி போகிறேன், ஆனால் இவளை உன் கூட வச்சுக்கணும் மட்டும் நினைக்காத, ஏன்னா இவ சரியான ஆளு, பணத்துக்காக ஆசைப்படுறவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படி மறைச்சிக்கிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்களா. பாவம் நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டு இருக்கா.
அவன் பொண்ணு நம்ம ஹீரோட்ட சொல்றா, "ப்ளீஸ் என்னை விடுங்க. என் பிள்ளை எனக்காக அங்க ஏங்கிக்கிட்டு இருப்பா. அவள நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போறாளா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். "என்ன தைரியம் இருந்தா நீ இங்கேருந்து போகணும் ஆசைப்படுவா? இங்கேருந்து போ முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறது உன் பையன் தானே. அப்ப அவன் மட்டும் உன்னைய விட்டு கஷ்டப்படுவான்னு உனக்கு தோணலையா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், "என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம்னு" சொல்லிட்டு போகும்போது, டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சு இழுத்துறான். இழுத்துட்டு, "உன்னைய நான் விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி. "நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கெஞ்சுறா. "ப்ளீஸ் என்னை விடுங்க. என்னை எதுவும் பண்ணிறாதீங்க. நான் கண்டிப்பா போயே ஆகணும்." அப்படிங்கிற மாரி. அப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன கூப்பிடுறாங்க. "மார்க் இங்க வா." அப்படிங்கிற மாரி கூப்பிட்டோன்னே, அந்த பையனை, "என்னப்பா எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க?" "ஆமா எதுக்காக அந்த ஸ்வீட்டி அம்மாவ இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின், "உங்க அம்மா யார் யாருன்னு கேட்டீல அது." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், "ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. அந்த குழந்தைட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு" சொன்னோன்னா, "கைய எடுடி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உன் அம்மா இதுதான்டா." அப்படிங்கிற மாரி சொன்னோன்னா, அவ்வளோதான் பையன், "என்னது இதுதான் எங்க அம்மா?" "இல்ல, இல்ல இது என்னோட அம்மா கிடையாது. இது ஸ்வீட்டோட அம்மா. இந்த அம்மாவ எனக்கு பிடிக்கவே இல்ல. ரொம்ப உங்க மோசம். எனக்கு உங்கள பிடிக்காது. என்னைய விட்டுட்டு போயிடுறாங்கல்ல." அப்படிங்கிற மாரி அந்த குழந்தையும் பாவம் சொல்லி அழுகுதா. இதெல்லாம் பார்க்கல நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த அம்மா ரொம்ப ரொம்ப மோசம். என்னைய பெத்தோனே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. இந்த அம்மா மோசம் அப்படிங்கிற மாரி அழுதுகிட்டு அவனும் அங்கேருந்து போறான். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், "ஏன் இந்த மாரி பண்ணீங்க? அந்த குழந்தை மனசு கஷ்டப்படும்ல. ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோவா, "இந்த மாரி தானே அவன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பான். ஆனா இவன பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம பெத்து எங்க அம்மா கையில குடுத்துட்டு, நீ மட்டும் போய் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு, இப்ப அந்த குழந்தை உனக்கு தவிக்கின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறியா? சரி நீ இங்கேருந்து தானே போன. ஒழுங்கா என்னோட சட்டைய கழட்டி குடுத்துட்டு போ." அப்படிங்கிற மாரி அவனும் கோவமா சொன்னான்னா, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டைய கழட்டுற மாரி போனோன்னா, "அவ்வளோ சீக்கிரம் நீ இங்கேருந்து விடமாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பெட்ல இழுத்து போட்டு அப்படியே போஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டே பண்ணிடுறான். அதோட நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவன் எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் பார்க்குறான். அப்படியே பார்த்தவன் நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபேஸ தொடப்பும்போது, இவ எவ்வளோ சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தா. ஆனா இப்ப இந்த அளவுக்கு பண்ணிட்டாலே இவள நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவனும் கோவமா அங்கேருந்து எந்திரிச்சு போறான்னா, அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரோசி இருக்கால அந்த பொண்ணு வந்துக்கிறா. அவ நம்ம ஹீரோயின் இந்த பெட்ல படுத்துங்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு வயிறு பத்தி எரியுது. "என்ன தைரியம் தான் நீ இந்த பெட்ல படுத்துங்குவா, எந்திரிடி." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின இழுத்து, பத்தாததுக்கு இவளும் சேர்ந்துக்கிட்டு அவள போட்டு சப்பு சப்புன்னு நம்ம ஹீரோயின அறையிறா. "நீ மறுபடியும் சான வந்து மயக்கம் வந்துட்டியா? அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்டி. இவ்வளோ நாள் நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேத்து வந்தவ நீ உனக்கு எப்படி விடுவேன்னு" சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோயின பாத்ரூமுக்கு தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு, அங்க போட்டு கொடுமைப்படுத்தி அப்படியே தண்ணியிலலாம் முக்கி இது பண்றாங்களா. அதில நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டு அப்படியே மயக்கம் வந்துருது. ஐயய்யோ! அப்ப என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி அவங்கலாம் மேடு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கரெக்ட்டா அங்க வந்துறான். வந்துட்டு நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "எல்லாரும் என்ன பண்ணி வச்சுட்டுருக்கீங்க? என்ன தைரியம் தான் இவ மேல நீங்க கை வைப்பீங்க? நான் மட்டும் இவள கூட்டிட்டு போவேன். ஏதாவது இவளுக்கு ஒண்ணு ஆணுச்சு, நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி கத்திட்டு, நம்ம ஹீரோயின அப்படி தூக்கிட்டு போய் அதோட டாக்டரும் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்ததுல, டாக்டர் ஒண்ணும் இல்ல, தலையில அடிபட்டுருக்கு. அதான் மயக்கமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, "எனக்கு தெரியாது. இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவ சீக்கிரமே கண் முழிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தோன்னே, நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு, "உனக்கு என்னாச்சு? நீ நல்லா இருக்கில்ல? உனக்கு எதுவும் ஆகலைல்ல?" அப்படிங்கிற மாரி துடிச்சு கேட்குறானா. இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு நிமிஷம், இவனுக்கு இன்னும் நம்ம மேல இவ்ளோ அக்கறையும் பாசமும் இருக்குல்ல. ஆனா நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறானோ, அந்த அளவுக்கு நம்ம மேல இவ்ளோ பாசமாவும் இருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ உடனே டக்குன்னு எந்திரிச்சு, "உன் மேல உள்ள பாசத்திலேயே நான் ஒண்ணும் உனக்காக அக்கறைப்படலடி. நான் உன்னைய அவ்ளோ சீக்கிரம் சாவடிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி என் கையால சாவடிக்கணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ரோசி வந்துறா. "சாரி நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொன்னா, அவன டக்குன்னு அவ கைய அப்படி பிடிச்சு இழுத்து, "இப்ப பார்த்துக்க, இவ தான் என்னோட ஃபியான்சி. அடுத்த மாசம் எங்களுக்குள்ள மேரேஜ்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின டென்ஷன் ஆக்குறதுக்கு அவன் சொன்னான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, "ஓ அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழுங்க. என்னையும் சந்தோஷமா வாழ விடுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவ்வளோதான். இத கேட்டோனே நம்ம ஹீரோ தான் கடுப்பாகுறான். நான் என்ன பண்ணாலும் இவ நம்மளுக்கு பதிலடி குடுத்துக்கிட்டே இருக்காளான்னு சொல்லிட்டு, "ஓ அப்படியா? உனக்கு ரொம்ப சந்தோஷமா? கீழ இறங்குடி." அப்படிங்கிற மாரி கைய அப்படி இழுக்குறான். ஆனா அவன் இழுத்தோனே நம்ம ஹீரோயின் பாவம் தடுமாறி அப்படி கீழ பெட்ட விட்டு விழுந்துறாளா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அதெல்லாம் வெளியில கட்டாம, "உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்." அப்படிங்கிற மாரி திட்டிட்டு அவனும் அங்கருந்து போறான். நம்ம ஹீரோயினும் பாவம் அழுதுகிட்டு இருக்கா. இவனும் கோவமா ரூம்ப விட்டு வந்தோனே, அந்த ரோசியும் கைய பிடிச்சிட்டு வரலா. இவனும் டக்குன்னு கைய உதறி விட்டுட்டு, "நான் அவளுக்காகத்தான் அப்படி சொன்னேன். மத்தபடி உனக்கு எனக்கு மேரேஜும் ஆகப்போறதில்ல, ஒண்ணும் ஆகப்போறதில்ல. தேவையில்லாம வீண் கற்பனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாரி. "என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்காகத்தானே இத்தன வருஷம்." அப்படி சொன்னேன்னா, "வாய மூடு, இங்கேருந்து நவுளு." அப்படிங்கிற மாரி அவனும் அங்கருந்து போறானா. ஆனா இவன் என்ன செய்றான், அங்க நிக்கிற பாடி கார்ட்ஸ்ட்ட ஏதோ காதுல ஓதுறா. ஆனா அவன் பயப்படுறான். "இல்ல இல்ல வேண்டாம், சாருக்கு தெரிஞ்சான்ட்டு." "அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னபடி செய்யுன்னு" சொன்னோனே, அவனும் சரின்னு சொல்லிட்டு ஏதோ தண்ணி மாரி கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு
தண்ணி கொடுக்குறான்னா நம்ம ஹீரோயின் அதை வாங்கி குடிக்கிறா. குடிச்ச கொஞ்ச நேரத்திலே இவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. என்ன கலந்தா இதில் எதுவும் பாய்சன் கலந்துருக்கியா அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அவனா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானா. இங்கே பார்த்தா ரோஸியும் அப்படி கீழே வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேறு ரூம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. உன்னை இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்னா அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு. நீங்கள் இந்த பக்கம் போனோன்னா வெளியில் நிற்கிற அந்த செக்யூரிட்டிகிட்ட மயக்கி பேசி 2 பேரும் ஒன்றா கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ அதை கேட்டு வேகமாக ரூமுக்கு வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் தப்பாக நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துறானா. பார்த்துட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி இழுத்து போட்டு அடின்னு அடிச்சுன்னா அவனும் சார் நான் ஒன்றுமே பண்ணல மேடம் தண்ணி கேட்டாங்கன்னு தண்ணி கொண்டு வந்தேன் இவங்க தான் வாண்டனே என் கையை பிடிச்சி இழுத்தாங்க அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இதுக்கு ரோசி ஆமாம்மா இவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை இவர் தண்ணி தான் கொண்டு போனார் பாரு அவங்க இருக்கிற நிலைமை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் திரும்பி பார்க்குறான். பாவம் நம்ம ஹீரோயின் தண்ணியில் தான் ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி கலந்து கொடுத்தாங்களே அதனால் நம்ம ஹீரோயின்மே ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு கோவமும் ஆத்திரமும் நம்ம ஹீரோயின் மேலே வருது. கோவத்தில் நம்ம ஹீரோயினும் தரன்னு பாத்ரூம் கூட்டிகிட்டு வந்து அப்படி சவர் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவனும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டோன்னே ஏண்டி உன்னோட குழந்தை அங்கே ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்குது நீ என்னண்டா உனக்கு இன்னொருத்தன் தேவைப்படுறானா உனக்கு ஒருத்தன் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்குது அப்படிங்க கூட தெரியாமல் பாவம் அவன் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளையெல்லாம் என் வீட்டில் எடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தரத்துறன்னு எடுத்துகிட்டு வந்து வெளியே தள்ளி விட சொல்கிற போல இருக்குது. நம்ம ஹீரோயினை வெளியே தள்ளி விட்டோன்னா பாவம் அங்கே ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அதாவது அந்த ஜின் அவன் ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவன் பொண்டாட்டி நாங்கள் ஒன்றும் பண்ணலை இவ்வளோ மாதிரி ஒரு மோசமான ஆளை நாங்கள் வீட்டில் எடுத்ததே தப்பு இந்த அவன் பொண்டாட்டி என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு நம்ம ஹீரோயினா வேண்டாம் இவங்கள்ட்டலாம் பேசுகிறதுக்கு வேஸ்ட்டு வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் அவன் பொண்டாட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போ இன்னொரு தடவை அவன் பொண்டாட்டி நான் பார்த்தேன் அவ்வளோதான் இனிமேல் உனக்கு உன் பொண்டாட்டி இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னா அதோட அவனும் வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு வயிறு பற்றி எரியுது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரோசி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோவாக நடந்ததெல்லாம் நினச்சி கடுப்பில் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு போது நீங்கள் இருந்து போ சும்மா எதுக்கு என் பக்கத்துலேயே வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிற உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கத்துனோன்னா இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற கடுப்பில் டக்குன்னு அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி அதாவது அந்த ஜின்னை வந்து ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர வந்தவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது அம்மா என் பொண்ணுக்கு சர்ஜரி ஆயிடுச்சான்டா அதெல்லாம் சர்ஜரி ஆயிடுச்சு அவன் நல்லபடியாக இருக்க நான் அவளை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா ஓ அப்படியான என் பொண்ணை பார்க்க போகணும் இல்லை நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இப்போ வந்து அவள் ஐசி ரூமில் தான் இருக்க யாரையும் உள்ளே விட மாட்டாங்க அதனால் நீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காளா. சரி நான் உனக்காக பிடிச்ச ஃபிஷ் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்காக சமைச்செல்லாம் கொடுக்குறான். ரொம்ப அன்பாகவும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட இங்கே அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வீட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டோன்னா அது டாக்டரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்று 2-3 நாள் கழிச்சு நார்மல் வார்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்புறம் அவங்க வீட்டுக்கே வேணாலும் கூட்டிகிட்டு போயிடலாம் அந்த பொண்ணு நல்லா இருக்கிறா அப்படின்னு சொன்னா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் ஹார்ட் பிரச்சனை இருந்துச்சு ஆனால் இந்த பொண்ணுக்கு தான் அப்படி இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது இந்த பொண்ணு என்னோட பொண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்தவா ஐயோ அவன் எதுக்கு நம்ம பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு டோரை வந்து சாத்திட்டு என்னாச்சு நீங்கள் எதுக்கு என் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் பொண்ணை விட்டு நீங்கள் கொஞ்சம் விளைவிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை உன் பொண்ணையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா ஏதோ ஒரு பிரச்சனையில் உன் ஹஸ்பண்ட் யாரையோ அடிச்சிட்டான்ட்டு போலீஸ் அவனை கைது பண்ணி போயிடுச்சாம்ல உனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம மேனேஜராக ஏன் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணலேருந்து எல்லா உதவியுமே இவர் தான் பண்ணுறாரு ஆனால் ஏன் இவங்களை பார்த்தா மட்டும் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறான்னு தெரியலேன்ட்டு நம்ம மேனேஜர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னது என்னோட ஹஸ்பண்டை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஆமாம்மா உனக்கு தெரியாதா ஐயா பாவம் இப்போ நீ அவனை எப்படி காப்பாற்ற போறா அப்படிங்கிற மாதிரி இவனும் நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் தானே ஜின்னு அவன் யாரையோ ஒருத்தனை அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கைது பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ஜாமீனில் எடுக்கிறாந்தா 50,000 வந்து கட்டிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது தெரியல என்னது 50,000 அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே திடீர்னு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ காலே விழுகிறா. ப்ளீஸ் இதெல்லாம் உங்களால் தானே அவனை காப்பாற்றுங்க அவனை எப்படியாவது வெளியே எடுத்துருங்க அவன் ரொம்ப நல்லவன் எனக்காக
அவனை வந்து பழி வாங்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன் காலில் விழுந்து கெஞ்சிட்டான். நம்ம ஹீரோ ஓ அப்படியா அவன்டா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, சரி சரி நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொன்னால் நீ பதிலுக்கு என்ன செய்வா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ நான் என்ன வேணாலும் செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன், ப்ளீஸ் அவனை மட்டும் விட்டுடுங்க, அவரை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னா ஓ அவன் மேலே அவனுக்கு அவ்வளோ அக்கறையா, சரி சரி அப்போனா நான் உனக்கு பணம் தரேன், ஆனால் நீ நான் சொன்னபடி கேட்கணும், அதாவது நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவளும் வேறு வழி இல்லாமல் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் முதல்ல அவர் ஜெயிலேருந்து காப்பாற்றுங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியே அப்பா நீ என்னோட ஆசைக்கு இணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி அவளோட சட்டையை பட்டனெல்லாம் அவுத்து விட்டுருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்புறமா வச்சுக்கோ, அதாவது என்னோட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினை முதல்ல ஜின்னை வந்து வெளியே எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவங்க மேனேஜரை கூப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த பணத்தை உடனே கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மேனேஜர் சரி சார் அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொண்டு வராரு. ஆனால் நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு வந்தவன் மேலே இருந்து நின்றுக்கிட்டு எங்கே அந்த பணத்தை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் அந்த பணத்தை காட்டினா இதை தூக்கி அப்படியே வீசு அப்படின்னு சொன்னோன்னா அந்த மேனேஜர் அந்த பணத்தை மேலேருந்து கீழே கொட்டினோன்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்டு பீப்புள் எல்லாருமே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ஐயோ அது என்னோட பணம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவுமே இதை பார்த்துட்டு அடி பாவி பணத்துக்காக இப்படி குதிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலை. அவளும் ஓடி வந்து இந்த பணத்தெல்லாம் எடுக்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பணத்தை யாரும் எடுக்காதீங்க, இது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்குள்ள மக்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போமா யாராவது பணத்தை எடுக்காமல் இருப்பாங்களா, இது எங்கே பணம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த பணத்தை எல்லாத்தையும் எனக்கு தந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மேலேருந்து வந்துட்டு ஒழுங்கு மரியாதை எல்லா பணத்தையும் இங்கே போட்டுடுங்க, யாராவது இந்த பணத்தை இங்கே எடுத்துகிட்டு போனீங்களாக்கா அவ்வளோதான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் ஜெயிலில் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இன்னும் எல்லாரும் பயந்துட்டு ஐயோ இது உங்கள் பணமாக எங்களுக்கு தெரியாமல் போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சுட்டு அவங்க எல்லாரும் ஓடிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் மட்டும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டாகுது. அடி பாவி பன்னெண்டா உனக்கு அவ்வளோ முக்கியமா, நீ அந்தளவுக்கு அவனை நேசிக்கிறியா, அவனுக்காக நீ எதுவும் பண்ணுவியா, பணத்துக்காக மாடியிலேருந்து குதிச்சிட்டில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இந்த பணத்தை எடுத்துக்கோ, ஆனால் நீ இப்போவே என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா ப்ளீஸ் அவர் வெளியே வந்தோன்னே நான் வரேன், ஏன்னா என் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதுக்கு அவர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே அவன் ஹஸ்பண்டை வெளியே எடுத்துகிட்டு நீ பேசாமல் என்னோடய வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோயின் பணத்தை கட்டி அவனை வெளியில் எடுத்துறாப்புல இருக்குது. அவனும் வெளியே வந்தோன்னே இந்த குழந்தையும் வந்துடுது டேடி அப்படிங்கிற மாதிரி. அவனை பார்த்துட்டு நீ நல்லாயிட்டியா, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் ஆமாம் குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு அவனும் சொன்னான் யாரோ தெரியல 2 பேரும் வந்தாங்க, வேணும்னா என் கூட சண்டை போட்டாங்க, உன்னை பற்றி தப்பாக பேசினாங்க, அதான் அடித்தேன், ஆனால் அதுக்கு போய் என்னை இப்போ இந்த மாதிரி ஜெயிலில் போட்டாங்க, என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு ஹீரோயின் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. உன்னால் சரி வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு சொன்னா அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுதா. ஆனால் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோமே கால் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் இவன் காண்டாயி ஓ ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்களா, இதை நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் என் ஃபேமிலி நான் டின்னர் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு முடிச்சோன்னா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த குழந்தை வந்து அம்மா என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஜின்னு வந்து என்னாச்சு நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் நான் எங்கேயும் போகலை, நான் இப்போ உங்கள் கூட வீட்டுக்கு தான் வரேன், வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறலாம். ஆனால் நம்ம ஹீரோ ஓவோ நான் சொல்ல நீ வீட்டுக்கா போகிறா, வீட்டுக்கு காரை விடுன்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு தான் வரான். நம்ம ஹீரோயின் குக்கிங்லாம் முடிச்சுட்டு அவங்க ஜின்னும் குழந்தையும் வெளியே போயிருக்கு போல, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் பெல் அடிச்சுன்னா அவங்களாக்க நினச்சிட்டு கதவை திறக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ பையன் தான் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தா என்னது நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வரீங்கன்ட்டு. நான் எதுக்கு வீட்டுக்கு வந்தேனா, ஏன் நீ வேறு யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா, நான் உன்னை கூப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு நீ வீட்டுக்கு வரவே இல்லை, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதான் நானே உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரொமான்ஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோனா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்டு குழந்தையும் இப்போ வந்துடுவாங்க, நான் சேர்ந்து சாப்பிட்டுட்டு நான் அப்புறமா உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொன்னேன்னா அது வரைக்கும்லாம் என்னால் பொறுக்க முடியாது, உன்னை கேட்டால் ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தா வெளியில் நம்ம ஜின்னும் அவங்க குழந்தையும் வந்துட்டாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயினா ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னால் என்னுடைய உன்னோட ஹஸ்பண்டும் குழந்தையும் வெளியில் நிற்கிறாங்கன்ட்டு ரொம்ப மெதுவாக பேசுகிறியா, ஏன் சத்தமாக தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜின்னோ என்னாச்சு எதுக்காக கதவை திறக்க மாட்டேங்கிற, இப்போ கதவை திற இல்லாட்டி நான் கதவை உடைச்சிருவேன், நீ என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ கதவை உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கதவை அப்படி தள்ள வரான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ கதவை திறக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா ஜின்னுக்குமே டக்குன்னு சாக்காயிறான். என்ன நீ நிற்கிறான்னு சொல்லிட்டு தள்ளு, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு யானி உனக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த குழந்தையும் பார்த்துட்டு எதுக்காக மார்க்கோட அப்பா இங்கே வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாமா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையும் கேட்குதா.
உன்னை அவனை அது ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா என்ற சில கடன் பட்டிருக்கா, அதுக்காகத்தான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். ஏன்னா இனிமேல் உங்கள் அம்மா என்னோட உமன்னு சொன்னோன்னா டக்கு நம்ம ஹீரோயின் குழந்தையோட காதை பொத்திட்டு ப்ளீஸ் நீ இங்கேருந்து போமா, நான் அங்கிள்கிட்ட பேசிட்டு வந்துடுன்னு சொன்னோன்னா அந்த குழந்தைய உள்ளே போகுதா. அப்போ தான் ஜின்னுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அதாவது நம்ம வெளியில் எடுத்ததுக்கு இவன்கிட்ட தான் பணம் வாங்கியிருக்காண்டு அவனுக்கு உண்மையை தெரிஞ்சிட்டு யானி ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன்னா உன்னைய மாதிரி பூவரான ஹஸ்பண்ட்டை இவ வாழ விருப்பம் இல்லை, அதனால தான் திரும்ப என்னட்டே வந்துட்டா. ஏன்னா என்னட்ட தானே இப்போ நிறைய பணம் இருக்குது, அதான் உன் பொண்ணாட்டியை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, ஆனால் எனக்கு இவளை பற்றி நல்லாவே தெரியும்னு சொன்னோன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான், என்னது எனக்காக நீ கொடுத்த பணத்தை நான் கண்டிப்பாக உனக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே சொல்லிட்டு அவனை ஒரு குத்துட்டு நீ திருப்பி தந்துட்டு அப்புறமா உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னா நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறேங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வரதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம், வா இப்போ முதல்ல இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறான்னா இந்த குழந்தையும் பார்த்துருது. அம்மா நீ எங்கம்மா போகிற, உன்னை எதுக்குமா அங்கிள் கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு அந்த குழந்தையுமே ஹீரோ காலில் விழுந்து கெஞ்சுது, ப்ளீஸ் அங்கிள் எங்கள் அம்மா விட்டுட்டு எங்கள் அம்மா பாவம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுமே வெளியே வரப்போகிறோம், ஆனால் நம்ம ஹீரோவை கேட்க மாட்டேங்கிறேன், அதெல்லாம் இனிமேல் உங்கள் அம்மா வரமாட்டா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காலில் கூட்டிகிட்டு போனோன்னா அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அப்பப்போ அம்மா எப்போ வருவாங்க, ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே காரில் வரும்போதே பாவம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மயக்கத்தில் அப்படியே தூங்கிறா போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோ தான் தூக்கிக்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே டைனிங் டேபிளில் ரோசி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா. இவன் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு டக்கு நம்ம ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்தோன்னா என்ன தைரியம் தான் நீ வந்து ஸ்டான் உன்னை தூக்கிட்டு வருவா, நீ மறுபடியும் உன்னை மயக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிக்க விடாளா. உடனே சான்னு சொல்கிறான், நீ ஒன்றும் இவ்வளோ அடிக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா இவள் பண்ண துரோகத்துக்கு தான் இவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், இவளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஓ அப்படியே அதானே பார்த்தேன், உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடாது, சான் வந்து எனக்கு மட்டும்தான் உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே நம்ம ஹீரோ அந்த மேடை கூப்பிட்டு யானையை கூட்டிகிட்டு போய் ரூமில் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வாங்கம்மா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா. உடனே நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவள் கையை எடுத்து விட்டுட்டு, என்ன தைரியம் தான் நீ யானையை கை நீட்டி அடிக்குவா, இதான் உனக்கு லாஸ்ட் டைம் வார்ன் பண்ணுறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ அவள்கிட்ட நடந்துக்கிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனுமே நல்லா மிரட்டி விட்டுட்டு போகிறான். ஆனால் இதெல்லாம் கேட்க ரோசிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இங்கே அடுத்தலாம் அப்படின்னு ஸ்கூலில் காட்டுறாங்க. பாவம் அந்த சுவிட்டி வந்து மார்க்கிட்ட டாய்ஸ் கொடுக்குது. மார்க் இது என்னோட டாய்ஸ், இந்த டாய்ஸை வச்சுக்க, அதுக்கு பதிலாக அவங்க அப்பாட்ட சொல்லி எப்படியாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனு சொல்கிறான், அது எங்கள் அம்மா, அதனால இனிமேல் அவன் வீட்டுக்கு வர மாட்டா, என் வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தைய இப்படி தள்ளி விட்டுறானா. ஆனால் அந்த குழந்தை தடுமாறி விழுந்ததுல அங்குள்ள டேபிளில் போய் தலை மோதிருது. அதில் பாவம் அந்த குழந்தைக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்குது. அதோட அப்படியே காட்டுறாங்க. அந்த குழந்தை அப்படியே அழுதுகிட்டு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, மார்க் என்னாச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா, என்ன கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, எதுவும் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டோன்னா ரோசி ஆமாம்மா அடிபட்டுச்சு, ஆனால் உன் பையனுக்கு இல்லை உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த குழந்தையும் அழுதுகிட்டு, ஆமாம் அந்த பாப்பாவை நான் தான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டேன், இப்போ அதுக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்னை இதுக்காக அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை நான் எதுக்கு உனா ஏன் அடிக்க போகிறேன், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் குழந்தைய நான் பார்க்கணும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஆனால் அங்கே உள்ளவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு ரோசின்னு சொல்கிறா, ஓ நீ இங்கேருந்து உன் குழந்தைய பார்க்க போகணுமா, சரி போ, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி செஞ்சியாக்க நான் உன்னை அலோவ் பண்ணுறேன்ட்டு. நம்ம ஹீரோயின் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்ன செய்யணுன்ட்டு. ஓ அப்படியே அப்போனா நீ மண்டிட்டு என்கிட்ட கெஞ்சி நான் வேணா அலோவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் தான் உடனே கெஞ்சிட்டு அவளும் டக்குன்னு மண்டிட்டு ப்ளீஸ் நான் பார்க்கணும் என்னை அலோவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ரோசியும் சரி நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோயின் குழந்தைய பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வராளா. ஆனால் அந்த கரகம் பிடிச்சவ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த மாதிரி அவள் வீட்டை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு குழந்தை போய் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் குழந்தைக்கு நிறையா பிளட்டு லாஸ் ஆகிடுச்சு, அவள் ஐசி ரூமில் இருக்கான்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ஓ அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடான். என்ன தைரியம் தான் நீ இவள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து ஓட பார்க்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் என்னது பணத்தை வாங்கிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரோசி ஆமா நீ என்கிட்ட பணம் கட்டில, நான் தான் உன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டோம்ல, அந்த பணத்தை வாங்கிட்டு தானே நீ உன் குழந்தைய பார்க்குறதுக்கா இங்கே வந்திருக்கா, இங்கே பாரு உன் அக்கௌண்ட்டில் நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவா ஏன்டி நீ இந்த அளவுக்கு சீப்பாக போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இல்லை குழந்தைக்கு தலையில் அடிபட்டுருக்கு, அதுக்காகத்தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், மற்றபடி ஒன்றுமே இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரி நான் உங்களை விட்டு ஓடலாம்னு நினைக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் வராங்க. வந்துட்டு குழந்தைக்கு பிளட்டு தேவைப்படுது, உடனே RHAP பிளட்டு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பிளட் குரூப் இருக்கா என்ன, உண்மையிலே நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். ஆனால் இதை கேட்ட நம்ம ஹீரோ என்னது இந்த பிளட் குரூப்பா, இது என்னோட பிளட் குரூப் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஏன்டா இது ரொம்ப ரேரா, ஆனால் உடனே அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது
நம்ம ஹீரோ எப்படி இந்த குழந்தைக்கு என்னோட பிளட் குரூப் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு கெஞ்சிரா, இது ஏன்னா இது உங்கள் குழந்தை தான், ப்ளீஸ் உங்கள் குழந்தைக்கு பிளட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்ட ரோசி, எனது இவ போய் சொல்கிறா, இது நம்பாதீங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ, நீ வாய முடியுது எங்கள் ஃபேமிலி மேட்ரு, நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு நீ இப்போ என்ன சொல்கிறா யானி, உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறோன்னா, ஆமாம் இது உங்கள் குழந்தை தான், நம்மளுக்கு பிறந்த ட்வின்ஸ் ரெண்டுமே வந்து உயிரோட தான் இருக்குது, ப்ளீஸ் இதுக்கு பெட்டு கொடுங்க, இது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழுதோன்னா நம்ம ஹீரோவா, ஓ அப்படியா உண்மையிலே இது ஏன் குழந்தை தானா, ஆனால் நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அதை எடுத்து பாருங்க, ஆனால் இப்போ பிளட்டை கொடுங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுட்டு பிளட்டு கொடுக்குறதுக்காக உள்ளே போகிறான். அதோட நல்ல வேலை இந்த குழந்தைக்கு பிளட்லாம் கொடுத்து டிச்சர்ஸ்லாம் போட்டு உயிரை காப்பாற்றிட்டாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன், என் குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அதுக்கு டாக்டரும் இல்லாமல் இனிமேல் எந்த ஒரு இதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவாங்கன்னு. ஆனால் நம்ம ஹீரோ உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர்னு சொன்னோன்னா டாக்டரும் சரி அப்படியே செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு அவரும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரோசிக்க வயிறு பத்தி எறியுது. ஆகா உண்மை தெரிஞ்சிட்டா அப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் எடுத்துக்கிட்டு போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை நம்ம எப்படியாவது மாற்றிடுன்னு சொல்லிட்டு அவன் மாற்றி வச்சிடா போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோவா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்வீட்டி உண்மையிலே நீ என்னோட குழந்தையா அப்படி மட்டும் ஒன்று ஆணிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா ரிசல்ட் வருது. ஆனால் ரிசல்ட் நெகட்டிவ் வந்துடுது. ஏன்னா அந்த ரோசி தான் அதை மாற்றி வச்சுட்டால. ஆனால் இதுக்கு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஆனால் நம்ம ஹீரோ என்னாச்சு அந்த ரிசல்ட்டை கொடுங்க, ஏன் உங்கள் ஃபேஸ் இப்படி மாறும்னு சொல்லிட்டு அவளுமே எடுத்து பார்க்குறா. பார்த்தா நெகட்டிவ்னு இருக்கா. நம்ம ஹீரோனா இல்லை இது போய் கண்டிப்பாக ஸ்வீட்டி வந்து உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோசி சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல சான், இவளை நம்பாதீங்க, இப்போ என்ன வேணாலும் பண்ணுவான்னு பாருங்க, அவங்க பிளட்டுக்காக எந்த மாதிரிலாம் ட்ரிக் போட்டு கடைசியில் அவங்கள ஏமாத்திட்டான்னு சொன்னால் இதை கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கோ காண்டாகிட்டு இருக்கான். இதெல்லாம் போய் தானே நீ ஏமாத்திட்டில, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இந்த குழந்தை இங்கே உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, இவளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காதுங்கன்னு சொன்னா நம்ம ஹீரோ, ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, அவன் நிச்சயமா உங்க குழந்தை தான், இந்த டெஸ்ட் எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த ரோசியா சும்மா இருக்க மாட்டேங்கிறா. இல்லை சாணி இவளை சும்மா விடாதீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, போது இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்னை கூட்டிகிட்டு வந்துடான் வீட்டுக்கு. நம்ம ஹீரோ அழுகிறா, ப்ளீஸ் என் குழந்தை அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது நான் போகணுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ, உன் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னுட்டா நான் சொன்னபடி கேள்வி, இல்லாட்டி அவ்வளோத்தான், உன் குழந்தைய அங்கேருந்து நான் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட வெறியெல்லாம் பாவம் நம்ம ஹீரோயின்ட்ட காட்டிகிட்டு இருக்கான். அவளோட பாவம் நம்ம ஹீரோயின் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வெளியே போயிருக்கான் போல இருக்குது. ஆனால் அங்கே வந்து உள்ள மேடி நம்ம ஹீரோயினை பத்தாததுக்கு பாட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் ரோசி தான் செய்ய சொல்லியிருப்பா போல இருக்குது. என்ன தைரியம் தான் நீ சானை வந்து மயக்குவா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த குட்டி பையனை ஓடி வரானா, உன்னை மேடி சொல்கிறாங்க, எங்கடா மேலே போகிறான்ட்டு. நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோயினை கொடுமைப்படுத்துறது இவனுக்கும் சத்தம்லாம் கேட்டுருது. ஆனால் இவனும் கால் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு சொல்லிடுறான் போல இருக்குது. அவளும் நம்ம ஹீரோ வேகமாக வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து கிளாஸை உடச்சி அதில் வந்து மண்டி போட சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதில் நம்ம ஹீரோயினுக்கு பாவம் அந்த கிளாஸ்லாம் குத்தி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினுமே மயங்கி விழுந்துடா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அப்படியே துடிச்சு போயிடறான். யார் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ரோசிக்கு நல்லா கணத்தில் சலுப்புன்னு கொடுத்துட்டு, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆணிச்சு இங்கே உள்ளவங்களை அவ்வளோத்தான் உயிரோட விட மாட்டேன்னு சொன்னோன்னா அந்த மேடுன்னு சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் எதுவுமே பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே ரோசி மேடம் தான் செய்ய சொன்னாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. உன்னை இதை கேட்ட ரோசியும், ஐயோ நான் அப்படிலாம் செய்ய சொல்லல, இவளை வந்து நான் அடிக்க தான் சொன்னேன், இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னேன், ஆனால் இவங்க தான் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கட்ட. ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் கேட்குற நிலமையில இல்லை. எது எப்படியே இவ காலுக்கு மட்டும் ஏதாவது ஆணிச்சு உங்களால் யாராலையும் நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு டாக்டர் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்ததுல நம்ம டாக்டரும் வந்து பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடக்க சொல்லுங்கள், அது வரைக்கும் பார்த்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு மனசு தாங்கலை. நம்ம ஹீரோயின் காலில் அடிப்பட்டதை பார்த்துட்டு அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரோசியை வந்து மண்டி போடவும் வச்சிருக்கான் போல இருக்குது. இந்த ரோசியும் மண்டி போட்டு ரெண்டுக்கிட்டு இருக்கா. உன்னை இந்த குழந்தையும் பார்த்துட்டு என்ன தைரியம் தான் நீ எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துவா அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்து அந்த ரோசி கணத்தில் பார்த்து சப்புன்னு அரைஞ்சிடானா. உன்னை இவனை டக்குன்னு கீழே வந்துட்டு பாருங்கச்சான்னு உங்கள் பையன் எப்படி அடிக்கிறாண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ, அது உனக்கு தேவைதான், ஏன்னா நீ பண்ண தப்புக்கு தான் உனக்கு அந்த தண்டனை அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். அதுக்கு இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன், அவள் தானே ஸ்வீட்டி உங்கள் குழந்தைன்னு போய் சொன்னான், அதுக்காக தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான் இருந்தேன்ட்டு. அதுக்கு அந்த குட்டி பையன் சொல்கிறான், டாடி உங்களுக்கு சும்மா விடாதீங்க, நம்ம அம்மாவை போட்டு உங்க அடிச்சாங்களே, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்கன்னு சொன்னா நம்ம ஹீரோ, உங்கள் அப்பா எனக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருந்தா, ஆனால் இதுக்கு மேலே நான் பொறுத்துக்க மாட்டேன், நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விரட்டி விட்டுறான் போல இருக்குது. உடனே அந்த குட்டி பையனை அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வரான். அம்மா காலை ரொம்ப அடிபட்டுருக்குலன்னு சொல்லிட்டு காலை வந்து ஃபோன் ஊதிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஓ நீங்கள் முழிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, முழிச்சிட்டேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி. உன்னை குழந்தையே நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லை அப்படி
அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி அதுவும் அங்கேருந்து போகுது. அப்போ தான் மெய்டு சொல்கிறாங்க, அம்மா காலையிலேருந்து சாரும் உங்கள் பையனும் ரொம்ப மாற்றி மாற்றி உங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. பாவம் 2 பேருமே சரியாகவே சாப்பிடவே இல்லைன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன இதெல்லாம் உண்மையா, நீங்கள் என்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்ம ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி உன் மேலெலாம் எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ எல்லாம் எந்திரிச்சு நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு இப்படி பாத்ரூம் போகிறான். அவனை சரிஞ்சுட்டு அவனும் அங்கேயே அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னது நீங்கள் இப்படி நின்றுக்கிட்டு இருந்தா நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா ஓ அப்படியா சரி சரி ஏதாவது இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். அதோட நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறான். அப்போ தான் சொல்கிறான் சரி சரி உன் கால் நல்லபடியாக நார்மலானோன்னே நீ வந்து வீட்லேயே ஒன்றும் அடைஞ்சிலாம் கிடக்கணும் அவசியம் இல்லை, என்னோட கம்பெனியில் வந்து நீ ஒர்க் பண்ணலாம், நீ ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டு நீ என்னை விட்டு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டையும் கொடுத்து சைன் பண்ணி கேட்குறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு சைன் பண்ணி கொடுக்குறா. அதோட அவளுக்கு நல்லபடியாக கொண்டு போனோன்னே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக வரா. இவனும் சொல்கிறான் இதுதான் ஆஃபீஸ், இதில் போய் ஒர்க் பண்ணு, எதாக இருந்தாலும் மேனேஜர் உனக்கு சொல்லி தருவாங்கன்ட்டு. நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு உள்ளே வரா. அங்கே மேனேஜர் வந்து இவளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நல்லபடியாக கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், விற்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே ஒருத்தன் வரான் ப்ராப்பர்ட்டி வாங்கலான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ண சொல்கிறாங்களா. சரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் தான் அட்டன் பண்ணுறா. அவனும் சொல்கிறா இந்த அப்பார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குது, இங்கே காற்று நல்லா வரும், இது சூப்பராக இருக்குன்னு ஒவ்வொன்றா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவனும் சொல்கிறான் என்கிட்ட அமௌண்ட் அவ்வளோ இல்லை, இருந்தாலுமே நீங்கள் சொன்ன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால் கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த மேனேஜர் வீடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட காட்டுறான் போல இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ சும்மா இருக்கானா, அவனே ஒரு மென்டல் ஒன்று, அவனுக்கு மறுபடியும் பைத்தியம் தலைக்கேறி நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஒன்றும் சொல்கிறான் இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, நான் இத்தனாவது ஃப்ளோர்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிக்கிறேன். இவளும் சரி அப்படியா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம்மா உடனே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா, இன்றைக்கே பண்ணிக்கிறீங்களான்ட்டு. நான் இன்றைக்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஃபஸ்ட் நாளே நல்லபடியாக சக்ஸஸாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனை இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கொடுத்தோன்னே ஓ அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி வாங்க நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்துடும். வந்துட்டு ஒன்றும் அவசரம் இல்லை, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ உடனே இங்கேருந்து வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோக்கா அதில் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள அந்த லின்னு கேட்குறான் என்னாச்சு எதுக்காக அவங்ககிட்ட இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்கிட்ட. அதுக்கு நம்ம ஹீரோ நீ ப்ராப்பர்ட்டி வாங்கினா வாங்கு, வாங்காட்டி வெளியே போய்கிட்டே இரு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னா அதோட மேனேஜர் வந்து அவங்க விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரா. ஆனால் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன தைரியம் தான் ஃபஸ்ட் நாள் வந்தவொடனே அவங்ககிட்ட இழிச்சு பேசுவா, ஏன் அவன் அப்படி என்னத்தை காட்டி மயக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் அதே மாதிரி வக்கரமாக மறுபடியும் நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறத அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன் இப்படிலாம் ஆண்கள் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல, ஃபிசிக்கலாக பெண்கள் வீக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த ஆண்கள் வந்து தன்னோட பலத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் காட்டுவாங்க போல இருக்கு, கேவலம். நம்ம ஹீரோயின் பாவம் அதோட அங்கேருந்து கிளம்பி போகிறாலாம். இவனுக்கும் கோவமாக இருக்குது, இந்த நாய்க்கு எதுக்கு கோவம் வருதுன்னு தான் எனக்கும் புரியலை. அதோட நம்ம ஹீரோயின் மறுபடியும் வேலை பார்க்க வரா. ஆனால் இவங்க எல்லாருமே தப்பாக நம்ம ஹீரோயினை பேசுகிறாங்க. வந்த முதல் நாளே வந்து சான்ஸ் ஆரை நீ மயக்க பார்க்குறியா, உனக்கு என்ன அப்படி பொண்ணா நீ இப்படி பொண்ணான்ட்டு நம்ம ஹீரோயினை மறுபடியும் எல்லாருமே புல்லிங் பண்ணவும் கேவலமாக பேசவும் இதே வேலையாக தான் போச்சு. இந்த ட்ராமான்ட்டில் ஏன் தான் இந்த மாதிரிலாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்களோ பார்க்கும்போது நம்மளுக்கே கடுப்பாக வருது. நம்ம ஹீரோயினை அரைகிறதும் புல்லிங் பண்ணுறதும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துடுவான். வந்தவன் என்ன பண்ணுவான், உடனே புல்லிங் பண்ணவங்கள பிடிச்சி நல்லா கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வேலையிலேருந்து அவங்கள நிற்கிட்டு இனிமேல் யாராவது இவளை வந்து புல்லிங் பண்ணிங்களாக்கும் ஏதாவது தப்பாக பேசுனீங்களாக்கும் யாருமே இங்கே வேலைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு அவள் நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாரும் உன்னை புல்லிங் பண்ணும்போது நீ எதுக்கு அமைதியாக இருந்தால் பேசாமல் நீங்கள் என்னோட பேரை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் கடுப்பாய் ஆமாம்மா நான் உங்களோட கீப்புன்னு சொல்லவா சொன்னால் அவங்க எல்லாம் என்னை விட்டுடுவாங்களே, என்னை தப்பாக பேச மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுதானே உங்களுக்கு வேணும், இந்த அசிங்கப்படுத்துறதுக்கு தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே விரக்தி அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அவளோட பாவம் ரோட்லேயே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வராளா. அப்போ அங்கே வேகமாக வந்த காரை கவனிக்காமல் வந்ததுனால டக்குன்னு அந்த காரனும் பிரேக் போட்டு ஏம்மா நீ சாவறதுக்கு என் கார் தான் கிடச்சிச்சா, அப்போ அந்த பக்கமே சாவ மாட்டியா போப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாவம் நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்காந்து அப்படி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் கூப்பிட எதுக்காக அப்படி தனியாக போய்கிட்டு இருக்கா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அதோட வீட்டுக்கு வந்துடான். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தோம் நம்ம ஹீரோயின் கேட்குறா ஓ எதுக்காக எவ்வளோ அவசரமாக என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ என்ன என் கூட உங்களுக்கு ஸ்டே பண்ணணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி அவளும் ட்ரெஸ்ஸை அப்படி காட்ட போகிறாளா. அந்த நேரம் பார்த்து அந்த
அந்த ஜின்னுட்டு வந்து கால் வருது. நம்ம ஹீரோயின் ஃபோன் எடுக்கிறேன். ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபோன் அப்பி அதை ஸ்பீக்கரில் போட்டோன்னா ஜின்னா சொல்லிக்கிட்டு இருக்கான், யானி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ எப்போ வருவா, என்கிட்ட குழந்தை உன்னை கேட்டு ரொம்ப அழுகிறா, சாப்பிடவே மாட்டேங்கிறா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் நம்ம ஹீரோ ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் கொடுங்க என் குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது, என்னது அந்த குழந்தை உண்மையிலே மிஸ் பண்ணுதா, இல்லாட்டி உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறானா, இவ்வளோ அக்கறையாக உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீ எங்கேயும் போகக்கூடாது, என்னை விட்டு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோயின் குழந்தை இயக்கத்திலேயே ஸ்வீட்டி நீ எப்படி இருக்கான்ட்டு ஃபீவரில் பாவம் புலம்பிக்கிட்டு இருக்கா. புலம்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவே கவனிச்சிடான். நம்ம ஹீரோயின் குழந்தை இயக்கத்தில் புலம்புறத பார்த்துட்டு இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த குழந்தை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் போல இருக்குது. அதோட அந்த மேனேஜர் இந்த குழந்தை இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னே இந்த குழந்தையும் அவங்க அம்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்குறா. பார்த்தோன்னே ஸ்வீட்டி நீ எப்போ இங்கே வந்தான்ட்டு தெரியல, அந்த அங்கிள் தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ இந்த குழந்தை சொல்லுது, அம்மா மார்க்கோட வீடு எவ்வளோ பெருசாக இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, அம்மா இது உன்னோட வீடு தான், ஆனால் என்ன பண்ணுறது, அது என்னால் வெளியில் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வரோன்னா நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்துரா, ப்ளீஸ் பிள்ளையை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவளை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு நம்ம ஹீரோ உன் குழந்தையெல்லாம் இப்போ ஒன்றும் செய்யலை, ஆனால் உன் குழந்தை இப்போதைக்கு உன் பக்கத்தில் இருக்க முடியாது, ஒழுங்கா இவளை கூட்டிகிட்டு அந்த ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைய வந்து வாங்கி அந்த மேடிட்ட கொடுக்குறான். இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் வச்சு விளாட காட்டிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், நான் சொன்னபடி கேட்டால் உன் குழந்தை உன் கூட இருக்கேன், இல்லாட்டி நான் அவளை கொண்டு போய் விட்டுடுவேன், அதுவும் இல்லாமல் இப்போ சொன்னபடி நீ பேசாமல் இந்த மெடிசன்லாம் நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மெடிசன்லாம் எடுத்து கொடுக்குறான்னா நம்ம ஹீரோயின் சரி நான் மெடிசன்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றா. நம்ம ஹீரோ நான் சொன்னபடி கேட்டுட்டு நீ அமைதியாக இருந்தியாக்க உன் குழந்தை உன் கூட இருக்கு, நீ குழந்தைய பார்க்கலாம், ஆனால் நீ ஏதாவது எனக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா நம்ம ஹீரோயினும் சரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கா. அவட இந்த குழந்தையும் பக்கத்து ரூமுக்கு அந்த மேடு கூட்டிகிட்டு வந்துட்டு மார்க்கோட டாய்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் இங்கே விளாடுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த குழந்தைய எங்கள் அம்மா பார்க்கணும்னு சொல்லணும்னா அதுக்கு மேலும் சொல்கிறாங்க, நீ நல்ல பிள்ளையா சமத்தா நீ ஒழுங்காக விளாண்டியாக்க நீ உங்கள் அம்மா பார்த்துக்கலான்னு சொல்லணும்னா இந்த குழந்தைய சரின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த குட்டி பையன் வரான். வந்துட்டு என்ன தைரியம் தான் என்னோட டாய்ஸ்லாம் நான் எடுத்து விளையாடுவா, அதெல்லாம் நீங்கள் விளையாட முடியாது, எந்திரிச்சு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய விளையாட்டான். அந்த மேடும் அப்பப்பா சண்டை பிடிக்காதீங்க அப்போ தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி, அப்பப்பா பாருங்க இந்த பொண்ணு வந்து என்னோட டாய்ஸ்லாம் எடுத்து விளையாடுறா, இவளை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த குட்டி குழந்தையும் சொல்லுது. அதுக்கு இந்த ஸ்வீட்டின்னு சொல்கிறா, எனக்கு விளாட ஒன்றுமே இல்லை, எனக்கு போர் அடிக்கும்ல அதான் விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பையனும் சொல்கிறான், ஏன் உனக்கு விளாட ஒன்றும் இல்லை, அங்கே பாரு நிறையா புக்ஸ்லாம் இருக்குது, அதை போய் நீ படி, அதில் போய் ட்ராயிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோ ஆமாம்மா வர மார்க்கோட படிப்பு சரியில்லை, நீ சரியாக படிக்கிறது இல்லை, அதனால் பேசாமல் நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ வந்து படி, ரீட் பண்ணு, ட்ராயிங் பண்ணு, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான்னா உடனே அந்த குட்டி குழந்தையும் அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு வரான். ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து இந்த இதில் ட்ரெஸ் இருக்குது, இதை போட்டுக்க போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், போயிட்டு வந்து உன் குழந்தைய நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி நான் ரெடி ஆகி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ட்ரெஸ் மாற்றிட்டு அதோட வர அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஜுவல்லரி எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு போல இருக்குது, அது கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய ஜுவல்ஸ்லாம் இருக்குது, எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோட அம்மாவும் வந்திருக்காங்க, அந்த ரோசியும் வந்திருக்காங்க. ரோசி நடந்ததுலாம் சொல்கிற அவங்க பையன் நீ வெளியே அனுப்பிட்டாரு, இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கேட்க மாட்டீங்களான்ட்டு, அவன் வரட்டும் அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இங்கே என்னடா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வராமல் இருக்குது. நம்ம ஹீரோயின் ஒன்றா வரதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்களாம் யார் எது ஜான் யாரோட வராரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அம்மா வந்து டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கடா திரும்ப இதை பொண்ணை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கா ரோசியை வந்து வெளியே அனுப்புனா, அவங்க அப்போ தான் அவனுக்கு ஹார்ட் கொடுத்தாங்க தெரியுமில்ல அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்காக நான் நிறைய பணம் கொடுத்துட்டேன், இவளுக்காக இன்னும் நான் நிறையா பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்காகலாம் இவளை என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுமா, தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு செம்ம கடுப்பு, இரு நீ அவங்க கூட நீ ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கீல, உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ஏதோ பழி வாங்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்போ தான் அந்த ஜுவல்லரியோட ஓனர் வந்து இன்றைக்கி நிறைய ஜுவல்லரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் நான் என் பொண்ணுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டைமண்ட் ரிங்கு நான் செஞ்சுருக்கேன், அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் ரிங்கை காட்டுறாங்களா. ஆனால் பார்த்தா அந்த இடத்துல டைமண்ட் ரிங்கு இல்லை. அது எப்படிடா இவ்வளோ பெரிய ஷோ நடக்குது, எல்லாரும் இருக்காங்க, அந்த இடத்துல அந்த ரிங்கு எப்படி மிஸ் ஆனிச்சு. உடனே இதை பார்த்துட்டு அவரும் அதிர்ச்சி ஆகிறாரு, என் பொண்ணுக்காக நான் வாங்கி வச்சு இங்கே எங்கே காணா போச்சு, இது யார் எடுத்தது, வித்தியாசமான ஆளுக்கு யார் இங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே இதை பார்த்துக்கிட்டது நம்ம ஹீரோட அம்மாவும் எனக்கு தெரியும், இந்த
டைமண்ட் ரிங் எங்கே போயிருக்குன்ட்டு இந்த நிற்கிறாள் வித்தியாசமானவ, இவ தான் இந்த ரிங்கை எடுத்திருப்பா, ஏன்னா இவ தான் அந்த ரிங்கையே அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க, அவள் எப்போதும் என் பக்கத்தில் தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரோசியும் சொல்கிறா, இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனீங்களா, அப்போ அவள் தான் இந்த ரிங்கை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறான். என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவளோட பேக் எல்லாத்தையும் செக் பண்ணால் அப்போ உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் அந்த ரிங்கை நான் பார்க்க தான் செஞ்சேன், மற்றபடி நான் ஒன்றுமே பண்ணலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் பொண்ணு, ஓ அப்படியே அப்போனா உங்கள் பேக்கை கொடுங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயினோட பேக்கே அவள்கிட்ட கொடுக்குறாளா. அப்போ அவளும் அந்த பேக்கை அப்படியே கீழே கொட்டும் போது பார்த்தா அதுலேருந்து ரிங்கு விழுகுது. அவ்வளோத்தான் நம்ம ஹீரோவுக்குமே மூஞ்சி அப்படி மாறிடுது. ஆனால் இவங்களாம் ஆகா நம்ம ஹீரோயினை நல்லா அவமானப்படுத்திட்டோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஓனரும் சொல்கிறாரு, என்ன சாணி இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கட்டு. நம்ம ஹீரோயின் ஐயோ இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நிச்சயமாக அந்த ரிங்கை நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோசி வரா, ஏன் நீ எடுத்துருக்க மாட்டா, ஏன்னா பாவம் அவனோட ஹஸ்பண்ட் ரொம்ப புவராக இருக்காரு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருல, அதனால தானே இந்த ரிங்கை எடுத்தா, இதை எப்படியாவது கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு, எனக்கு உன்னை பற்றி தெரியும் நீ எப்பேற்பட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி அவள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோமே எதுவுமே சொல்லாமல் அமைதியான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு அங்கே உள்ளவங்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடி அது இதுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பற்றி. நம்ம ஹீரோ கேட்க கேட்க எங்கே காண்டாகிட்டு இருக்குது. பாவம் நம்ம ஹீரோயினா ஐயோ இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி பொண்ணே இல்லை, நான் அப்படி எடுத்தே இருக்க மாட்டேன், நீ நம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோ போதும் இதுக்கு மேலே யாரை எதுவும் சொல்ல வேண்டாம், இப்போ உங்களுக்கு என்ன இந்த ரிங் இவ திருட்டான்னு சொல்றீங்க, இந்த ரிங்கோட விலையை என்னவோ அதோட நான் டபுள் மடங்கு அந்த காசு கொடுத்து இந்த ரிங்கை நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா எனக்கு பிடிச்சமான என்னோட காதலிக்கு வந்து இந்த ரிங்கை கொடுக்குறேன், ஏன்னா இந்த டைமண்ட் ரிங்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே, லவ்வோட வெளிப்பாடு தானே சொன்னாங்க, அதனால இந்த ரிங்கை வந்து நான் இவளுக்கு கிஃப்ட் பண்ணுறேன், ஏன்னா என் பையனோட அம்மா இவ தான் 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு திரும்ப கிடச்சிருக்கா, அதனால இந்த ரிங்கை நான் இவளுக்கே கொடுக்குறேன்னு சொன்னேன்னா இதை கிட்ட ரோசி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சான், ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி. நான் தான் சொல்கிறேன்ல அந்த ரிங்கை நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர்கிட்டையும் சொன்னோன்னா அந்த ஓனர் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா, இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களா, ஓகே ஓகே அந்த ரிங்கை நான் உங்களுக்கே தரேன் அப்படின்னு சொன்னேன்னா அவள் பொண்ணு அப்படியா இதுதான் உங்கள் காதலியா, பரவாயில்லையா 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ரிங்கை நீட்டினோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினை தாங்கிக்கிட்டு இல்லை அது வந்துன்னு சொல்ல போகிறதுக்குள்ள நம்ம ஹீரோ பதிலாம் எதுவுமே எதிர்பார்க்காம டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அந்த ரிங்கை மாட்டி விட்டுறான். ஒன்றை மாட்டி விட்டோன்னா அவங்க உள்ளவங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோட அம்மாவும் ரோசியும் அப்படி வயிறு பத்திரியுது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நெஞ்சில் அப்படி கை வச்சுட்டு அந்த இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வரான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு கொஞ்சம் டவுட்டு போல இருக்குது. டக்குன்னு கையை எடுத்துட்டு அங்கே உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி எனக்கு உன் மேலே இன்னும் டவுட் இருக்குது, கண்டிப்பாக இந்த ரிங்கை திருடி இருந்தாலும் இருந்திருப்பா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஏன் உங்களுக்கு என் மேலே இவ்வளோ டவுட்டு, அப்போனா எனக்கு இந்த ரிங்கு வேண்டாம் தாங்க அப்படிங்கிற மாதிரி கலட்ட போகிறாலாம். ஆனால் நம்ம ஹீரோக்கு கோவந்துடும், போதும் உன் நடிப்பெலாம் நான் நம்ப மாட்டேன், நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போனாலும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன், இன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே நான் எல்லாத்துக்கு முன்னாடி உன்னை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன், மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இனிமேல் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா இல்லை, ஆனால் நீ எப்போவுமே எங்கூட தான் இருக்குன்னு அது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். பாவம் நம்ம ஹீரோயினோ இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ அவன் குழந்தைக்கு வந்து ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கானா, அப்போ அந்த ஸ்வீட்டையும் வர ரூம்புக்குள்ளே, ஆனால் இதை பார்த்தோன்னா மார்க்கையே எதுக்காக நீ இங்கே வர வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அந்த குழந்தையும் வந்து நீங்கள் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதனால தான் நானும் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஏன் உங்கள் அப்பா உனக்கு ஸ்டோரி சொல்ல மாட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான்னா அதுக்கு அந்த குழந்தையும் சொல்லுது, இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்து எப்போவுமே நைட்டு எங்கள் கூட ஸ்டே பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இது கேட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் டக்குன்னு ஷாக்காகிறான். நீ என்ன சாரா உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை இது நாள் வரைக்கும் எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட ஸ்டே பண்ணதே இல்லை, எங்கள் அம்மா தான் எனக்கு எப்போவுமே ஸ்டோரி சொல்லுவாங்க, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த வீட்டில் தான் இப்போ எங்கள் அப்பா ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை சொல்லுதா. இதெல்லாம் கேட்டோம் நம்ம ஹீரோ என்னது உங்களுக்குள்ள என்ன நடக்குது, எதுக்காக ஒரு நாள் நைட்டு கூட ஸ்டே பண்ண மாட்டேங்கிறான், அப்போனா இதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சரி உனக்கு என்ன இப்போ ஸ்டோரி தானே சொல்லணும் வா இங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் கூப்பிட்றான்னா. ஆனால் அந்த குட்டி குழந்தை சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருது. அதுக்கு அந்த மார்க்கோ சொல்கிறான், இல்லை இல்லை இவெல்லாம் இங்கே படுக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக என் பெட்டில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோ உங்கள் அம்மா உனக்கு இங்கே வேணும்டா, கண்டிப்பாக இவளும் இங்கே இருந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் போங்கப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி
அந்த மார்க் சொல்லிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ ஸ்வீட்டியை பார்த்து சரி மேலே ஏறிவா அப்படிங்கிற மாதிரி கை நீட்டோன்னா அந்த குழந்தையும் வருது. அவனா 2 குழந்தைகளுக்குமே அவன் ஸ்டோரி சொல்லிட்டு அப்படியே தூங்கிறான் போல இருக்குது. இங்கே அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு முழிப்பு வருது. வந்துட்டு பார்த்தா பக்கத்தில் ஸ்வீட்டியை காணோம். ஐயோ குழந்தை எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அங்கே எங்கன்னு தேடிட்டு மார்க் ரூமுக்கு வர பார்த்தா குழந்தை அப்பா எல்லாருமே ஒன்றா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி வேணும்னு சொல்லி தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க. ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தர முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுதா. அது நம்ம ஹீரோ கணத்தில் விழுந்துருது. ஆனால் நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் போற்றி விட்டுட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு போயிடும். ஆனால் இவன் வந்து அழுதது பார்த்தது எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கான் போல இருக்குது. இவன் அப்படி கணத்தை தொட்டு பார்க்குறான். பார்த்தா கண்ணீர். இவன் எதுக்காக இப்படி அழுதுட்டு போகிறா, இவன் என்கிட்ட எதுவும் நடிக்கிறாளா, உண்மை என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவனும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவன் மேனேஜருக்கு கால் பண்ணுறான். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு யானியை பற்றி முழு டீட்டெயில்ஸும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட ஃபோன் கட் பண்ணுறான். இங்கே அடுத்த நாள் பார்த்தா இந்த ரோஸ் இருக்கால அவன் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்கா போல இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து நான் உங்களை மீட் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் உடனே இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவை நைட் நடந்து நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோ நைட்டு வந்து நம்மளை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணலை, ஒருவேளை லவ் எதுவும் சொல்ல போகிறாளாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஆசையாக ஓ அப்படியா சரி சரி அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு அவளாக வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க புக் பண்ண சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோயினக்காக நினச்சிக்கிட்டு யாமி எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆனால் அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே ரோசி தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ரோசியை பார்த்தோன்னா என்னது நீயா, நீ எப்படி யானி ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான்னா. அதுக்கு அவ சொல்கிறா நான் தான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்களா, அதனால தான் அந்த ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்புனேன், மற்றபடி நான் யாமியை ஒன்றும் பண்ணலை, அவள் தான் அவளோட ஹஸ்பண்டை எதை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தா, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் வேணா கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசின மாதிரி ஏதோ ரெக்கார்டு எடுத்து காட்டுறா. அதில் நம்ம ஹீரோயின் நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ வந்து அதை வந்து ஜான்ட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருப்பா போல இருக்குது. அந்த மாதிரி பொய்யா பேசியிருக்கிற மாதிரி இவ வந்து அந்த ரெக்கார்டை எடுத்து காட்டியிருக்கா. ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண நேரத்தில் அந்த ஃபோனை வாங்கிட்டு எல்லாமே இவ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் கடத்தி கொண்டுட்டு போய் ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து தங்க வச்சுட்டு ஜின்னையும் அங்கே வர சொல்லியிருக்கா போல இருக்குது. இது எல்லாமே ரோசி போட்ட பிளான் தான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன தைரியம் தான் அவன் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பா, சும்மா விட மாட்டேன் இவளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமாக அந்த ஹோட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹோட்டலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா அந்த வீடியோ கிடைக்கல. பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அவ்வளோ ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரான். சீக்கிரம் இவளுக்கு அப்பத்துக்கு இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஏதோ முதுகில் அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பிளட் போய்கிட்டு இருக்குது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான், அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் அந்த ஜின்னை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ஜின்னு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நான் அவளை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பா, உனக்கு இன்னும் அடங்கலையா, பாவம் 6 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணா, ஆனால் நீ என்னடா அவளை இன்னும் நீ ஹேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீல, உன் காத்திரம் எப்போதான் அந்த அடங்கும் அப்படிங்கிற மாதிரி இவனு சொன்னா. நம்ம ஹீரோ நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஏதோ கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்காத, நீ எதுக்கு அவளை பார்க்கறதுக்கா அந்த ஹோட்டலுக்கு போனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு ஜின்னு தெரியல, யானி ஃபோன்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லி, சரின்னு சொல்லிட்டு நான் அவளை பார்க்குறதுக்காக போனேன். ஆனால் அவங்க ஏற்கனவே அவங்க மயக்கப்பட்டு இருந்தா, சரி நான் அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு நினைக்கிற நேரத்தில் யாரோ டோரை வந்து லாக் பண்ணிட்டாங்க, அந்த நேரத்தில் தான் நீ வந்தா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவளுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கல. அதுவும் இல்லாமல் யானை பிரிஞ்சு போனதே உனக்காகத்தான், உயிரை காப்பாற்றுறதுக்காகத்தான், மற்றபடி எங்கள் 2 பேருக்கு எந்த ஒரு மேரேஜும் நடக்கல, அந்த மாதிரி பொய்யான சர்டிஃபிகேட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இவனை அவங்க அம்மா பண்ண கொடுமை அத்தனையும் சொல்லி காட்டிடுறான்னா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாண்டா, ஆமாம் இதுதான் உண்மை, இது தெரியாமல் நீ அவளை போட்டு ரொம்ப ஹேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் அவளுக்கு ஒரு துணையாக மட்டும் தான் இருந்தேன், ஏன்டா நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, மற்றபடி எனக்கும் அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ அப்படி ஃபீல் பண்ணி அழுக்கிறான். அப்போ தான் அங்குள்ள அந்த மேனேஜர் ஆமாம் சார் உண்மையிலே இது பண்ணது எல்லாமே அந்த ரோசி தான், அவங்க தான் அந்த மேடத்தை கடத்திட்டு போயிருக்காங்க, இப்போ தான் எல்லா ஃபுட்டேஜும் கிடச்சின்னு சொன்னேன். சரி அவள் எங்கே இருந்தாலும் உடனே இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே ஆத்திர ஆடாங்களே, இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரோம். நல்ல வேளை நம்ம ஹீரோயினுக்கு பெருசாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து பெட்டில் சேர்த்தணும். நம்ம ஹீரோவும் உட்காந்து பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிரு நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன், எங்கள் அம்மா சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளோட மறை என்னடா உனக்கு உறவுன்னு சொன்னால் நம்ம ஹீரோ அப்படி கோவத்தில் எழுந்திருக்கிறான். அம்மா 6 வருஷம் நடந்தது எல்லாமே உண்மைதானா, உண்மையிலே நீ தான் என் உயிரை காப்பாற்றுறாந்தா, நீ இங்கேருந்து போகணும்னு சொல்லி அவளை மிரட்டினியா, அதுவும் இல்லாமல் பிறந்த 2 குழந்தைலேருந்து நீ தான் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்தியான்னு சொன்னால் அவங்க அம்மா ஆமாடா இப்போ அதுக்கு என்ன, எல்லாம் நான் உனக்காகத்தான் பண்ணேன், உன் நல்லதுக்காகத்தான் பண்ணேன், நம்ம யார் என்ன, நம்மளோட பிஸ்னஸ் என்ன, நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்காம போய் இந்த ஒன்றுமே இல்லாத ஒரு அனாதை பொண்ணுக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் நான் எப்படிடா விடுவேன், இந்த சொத்து பத்து இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒன்றை
தவிர யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்களா. அவ்வளோதான் நம்ம ஹீரோ, போதும் உங்கள் சொத்து பத்து, எனக்கு எப்பவுமே யானி தான் முக்கியம்னு உனக்கு தெரியாதா, எதுக்கா இந்த மாதிரி பண்ணீங்க, உண்மையிலே உங்கள் பையன் மேலே உங்களுக்கு அக்கறையும் பாசமும் இருந்தால் தயவுசெய்து இனிமேல் எங்கள் லைஃப்பில் இங்கே தலையிடாதீங்க, இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவும் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ இங்கே பாவம் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நீ வந்த பிறகு நீ கண் முழிச்சு நல்லபடியாக வந்த பிறகு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம், இனிமேல் நான் உன்னை எந்த விதத்துலையும் ஹேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதோட இங்கே ரோஸையும் இழுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. ரோஸியோ ஐயோ நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவளும் போய் சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோவா, நீ பண்ணது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசலை, இப்போ கூட உன்னை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியும், இருந்தாலும் உங்கள் அப்பா செஞ்ச உதவிக்காக மட்டும் தான் உன்னை விடுறேன், இனிமேல் இன்னொரு தடவை நீ என் மூஞ்சில் முழிச்சா அதுதான் உன்னோட கடைசி நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வான் பண்ணி அவளை வெளியே அனுப்பிடுறான்னா. அவளோட பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்து கடத்த சொன்ன ஆளுக்கு வந்துடுறாங்க. ஏமா பணம் தரேன்னு சொல்லிட்டு கடத்த சொல்லிட்டு பணமே தராமல் ஓடி வந்தா எப்படி, பாபா அந்த பணம் தர வரைக்கும் நான் உன்னை விட்றாதா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரோஸியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்களா. இங்கே நம்ம ஹீரோ அதோட ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்து ராவ போல பார்த்துக்கிட்டே இருக்கான் போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறா. முழிச்சவ டக்குன்னு என்னாச்சு ஜின்னுக்கு, அவன் நல்லா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோட ஃபேஸ் அப்படி சப்புன்னு ஆயிடுது. அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போனோன்னா ஆனால் ஜின்னும் அந்த குழந்தையும் வருது. அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா, அடிபட்டுருச்சாம்ல, எப்படிம்மா இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் கேட்குறான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்கலன்ட்டு. நம்ம ஹீரோயின் நான் நல்லா இருக்கேன், என்னை காப்பாற்ற போய் தான் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு எதுவும் இல்லைலன்ட்டு. அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, அதுவும் இல்லாமல் நான் வந்து எல்லாமே சாண்ட்டை எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னான்னா நம்ம ஹீரோயின் என்னது எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களான்ட்டு. ஆமாம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஏன்னா அதுக்கப்புறவாதான் உன்னை வந்து அவன் ஹேட் பண்ணாமல் இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க 3 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி இவங்களை பார்க்கல, இவங்க தான் ஒரே ஃபேமிலி மாதிரி இருக்குது, நான் யாரோ மாதிரி இருக்குதுல்ல, இல்லை இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக இது என்னோட ஃபேமிலி, என் ஃபேமிலியை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ரூமுக்கு வரோம். பார்த்தா ரூமில் நம்ம ஹீரோயின்களை பார்த்தா நர்ஸை யாரை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிருக்காங்க போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கே உடனே தேடி கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். சார் மேடத்தை வந்து அந்த ரோஸி தான் கடத்திட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த ரோஸி எங்கே இருக்கான்னு உடனே கண்டுபிடிங்க, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கானா. இங்கே பார்த்தா அந்த ரோஸி லூஸு தான் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து வச்சிருக்கா. என்ன தைரியம் தான் நீ திரும்பவும் சேனல் லைஃப்பில் வருவா, அதுவும் என்னையை வந்து ஒரு இல்லாமல் ஆக்கிட்டு இல்லை, நீ இருந்தால் தானே அவன் உன்னை மேரேஜ் பண்ணுவான், நீ இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவள் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த ரோஸியை டக்கு நைஃப் எடுத்து நம்ம ஹீரோயின் கழுத்தில் வச்சிடா. நீ மட்டும் பக்கத்தில் வந்து ஏதாவது பண்ணால் இவளை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத, நீ என்ன சொன்னால் நான் செய்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. உடனே ரோஸி அப்படியா, நீ எதுக்கு எடுத்தாலும் மற்றவளை வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுவில்ல, இப்போ நீ வேணா என் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேள்வி இவளை விடுறதா சொல்லி நான் வேணா என் யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வேண்டாம் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவா கீழே மண்டிட்டு அப்படி கெஞ்சி கேட்குறான், ப்ளீஸ் யானையை ஒன்றும் பண்ணிடாத, அவளை விட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு ரோஸி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உனக்கு அவன் மேலே அவ்வளோ அன்பா என்ன, சரி சரி, ஆனால் அதே அன்பு நானும் உன் மேலே வச்சுருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நானும் கேட்குறேன், ஆனால் நீ மட்டும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவளை நான் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ நீ முதல்ல அவளை விடு, நான் அப்புறமா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். இல்லை நான் அவளை விட்டானாக்க நீ என்னை ஏமாத்திடுவேன், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், உனக்கு அவள் தானே முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நிச்சயமாக அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களை பார்த்து இந்த பொண்ணை அடித்து கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்கள ஏமாமா நாங்கள் வெறும் கடத்தலுக்காரங்க தான், நாங்கள் ஒன்றும் கொலைக்காரம் கிடையாது, நீ சொல்கிற வேலையெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது, பணத்தை கூட இல்லாட்டி போமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து போனோன்னா பார்த்தா நம்ம ஹீரோட ஆட்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே இதை பார்த்தோன்னா ரோஸிக்கே கடுப்பாயிரா, யாரும் கொல்ல வேண்டாம் நானே கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்த போகிறத நம்ம ஹீரோ வந்து விழுந்துறானா. அந்த கத்தி குத்து பாவம் நம்ம ஹீரோ மேலே விழுந்துருது. இருந்தாலுமே ரோஸி கடங்கலை, எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோ 2-3 குத்து ஓங்கி ஓங்கி குத்திரா. நம்ம ஹீரோ பாவம் வழியால் துடிக்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ என்னாச்சுச்சான், என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவளுமே கடந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் ரோஸி அதோட கைது பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவோ சாரி நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல, உன்னை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன்ல, என்னை மன்னிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி அவனும் கெஞ்சிடான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சான் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பாக உங்களோட வாழணும்னு ஆசையாக இருக்குது, அடுத்த ஜென்மன்னு வந்து அவங்களோட நான் வந்து சந்தோஷமாக வாழுவேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்குவேன், ஆனால் இப்போ நான் பண்ண பார்த்துக்க என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மன்னிப்பு கேட்குறேன். நம்ம ஹீரோயினும் இல்லை உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் நானும் சேர்ந்து தான் வாழ போகிறோம், நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க இருக்காங்க, என்னை தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால்
நம்ம ஹீரோவா, அது அடுத்த ஜென்மத்திலன்னு ஒன்று தான் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவும் மயங்கி கீழே விழுந்துறாங்க. அதாவது நம்ம ஹீரோ இறந்துறாங்க. ஐயோ! எனக்கு சுத்தமாக இந்த முடிவு பிடிக்கவே இல்லை. எதுக்காக நம்ம ஹீரோவை கொலை பண்ணாங்க? சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்களா? இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். பாய்.